அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது சூப்பரான சிக்கன் கிரேவி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுடைய எண்டில் சேர்க்கக்கூடிய 2 பொருள் தான் இந்த கிரேவியுடைய டேஸ்ட்டையே அதிகப்படுத்தும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியுடைய டேஸ்ட்டு முழுமையாக கிடைக்காது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். கிரேவி திக்காக இருக்கிறதுக்காண்டி 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம். நம்ம ஃப்ளேவருக்காண்டி ஒரு பிரியாணி இலை, சின்ன பீஸு பட்டை, சின்ன பீஸு கல்பாசி ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். கருவேப்பிலை எண்ணெயில் போடும்போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிடுவோம். பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா தெரிச்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுவோம். அதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிடுவோம். இதோடைய ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமேலு தக்காளி ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆப்ஷனல் தான், அதை வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் சென்று இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஆனால் ஒவ்வொரு 5 நிமிஷமும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்ப மூடி போட்டு வைக்கிறோம். இப்போ டோட்டலாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருக்கு. இப்போது நம்ம இனி இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இதுக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம திரும்ப மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். திரும்ப இதை 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து கண்டிப்பாக கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ ஒரு 10 நிமிஷம், தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம்னு 20 நிமிஷத்தில் என்னுடைய சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. சில நேரம் சிக்கனுடைய வேகிற டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக சேர்ப்போன்னு சொன்னோம்ல 2 பொருள், அந்த 2 பொருளை இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுதான் உண்மையாகவே இந்த டிஷ்ஷுக்கு அதிக டேஸ்ட்டை கொடுக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இது ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள். இந்த 2 மசாலா பொருட்களையும் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணும் போது தான் இந்த கிரேவியுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நான் செஞ்சது மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமேல நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.